தேவர்கள் அனைவரிடமும் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எனக்கு வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவர்களின் ஆலோசனை எதுவும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்பொழுது அங்கு வந்திருந்த முனிவர் ஒருவர் கடவுளின் அருகில் சென்று யோசனை ஒன்றை தெரிவித்தார். அதை கேட்டதும் கடவுளின் முகம் மிகவும் மலர்ந்தது. யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனிதனின் மனம் மட்டுமே. அந்த மனிதனின் மனதிற்குள் நீங்கள் தங்கிக் கொண்டால் யாராலும் உங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது, யாராலும் உங்களுக்கு தொல்லையும் இருக்காது என்று கூறினான். முனிவர் கூறியவாறே கடவுளும் அன்றிலிருந்து இன்று வரை மனிதனின் மனதிற்குள் தங்கிக் கொண்டார். என் அன்பு குழந்தைகளே, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் தேடாதீர்கள். உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் கடவுள் இருக்கிறார். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் பிறருக்கு நன்மையாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு என்றும் நல்லதையே செய்வார். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் தான் சில நேரங்களில் உங்களையும் ஒரு கடவுளாக மாற்றும். அதனால் நீங்கள் அதை உணர்ந்து சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.